இந்த பக்கம் பார்த்தோம்னா 25 ஃபீட்ன்ற சைஸில் இருக்குது. ஸ்டேர்கேஸ்க்கான ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கிறது. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹவுஸ் வெல் ட்ரீம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீட்டோட பிளான் பார்த்திங்கன்னா 20க்கு 25ன்ற சைஸில் இருக்கிற ஒரு வீட்டோட பிளான் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீட்டோட சைட்டோட சைஸ் அண்ட் அதோட டைமென்ஷன் அண்ட் அதோட கன்ஸ்ட்ரக்டட் வீவ் எப்படி இருக்குது, 3D வீவ் எப்படி இருக்குது, எலிவேஷன் எப்படி இருக்குன்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரோடுக்கான ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ ரோடு பார்த்த மாதிரியே நம்ம வந்து டோருக்கான ஃபேஸிங் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா 20 அடி இருக்குது. ஸோ 20 ஃபீட் இந்த பக்கம் இருக்குது. அண்ட் இந்த பக்கம் பார்த்தோம்னா 25 ஃபீட்ன்ற சைஸில் இருக்குது. ஸோ இது வந்து வீட்டோட பில்டிங் வீவ் மட்டும்தான். பில்டிங்கோட சைஸ் இவ்வளோ இருக்குது. இது போக சைடில் வந்து அவங்களுக்கு செட் பேக்ஸ் வந்து ஒரு 2 ஃபீட் எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் 2 ஃபீட் எக்ஸ்ட்ரா பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ அதனால் அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா பக்கமுமே அவங்களுக்கு ஒரு 2 ஃபீட்டுன்ற ஒரு சைஸில் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸும் இருக்குது. ஸோ அது போக நம்ம பில்டிங்க்கு மட்டும்தான் பிளான் பண்ணுறோம். இப்போ பார்த்தோம்னா இதில் வந்து 20க்கு 25 இருக்குது. ஓரளவுக்கு அவங்களுக்கு 1 BHK வீடு இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 பெட்ரூம் உள்ள வீட்டோட பிளான் தான் இது. ஸோ லிவிங் ஹால் கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா கிச்சன், அடுத்தது ஒரு பெட்ரூம் இருந்தால் போதும்னாங்க. அண்ட் அந்த பெட்ரூம் அண்ட் அடுத்தது பார்த்தோம்னா அட்டாச் பாத்ரூம் வேணால், காமன் டாய்லெட் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு சின்னதான பார்க்கிங்கும் கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கிங்கும் கேட்டிருக்காங்க. ஸோ பெட்ரூமோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு கேட்டிருக்கறனால நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல வந்து நம்ம மெயின் டோர் என்ட்ரன்ஸுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மெயின் டோரோட என்ட்ரன்ஸ் வந்து இந்த இடத்துல வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டேரை வந்து அவுட்டரில் கொடுக்காம இங்கே வந்து நம்ம ஸ்டேர் கேஸ் கொடுத்துக்கலாம். லைக் கிராஸ் ஸ்டெப் மாதிரியான ஒரு ஸ்டேர் கேஸ் வர மாதிரி இந்த இடத்துல வந்து ஸ்டெப்புக்கான ஒரு ஆப்ஷன் பிளான் பண்ணிக்கலான்ற ஒரு வியூவில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக இந்த வீட்டோட பிளான். ஸோ எப்படி நம்ம பிளான் பண்ண போகிறோன்றதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க இதோட 3D வியூ அண்ட் எலிவேஷனை பார்த்துடலாம். இதுதான் வீட்டோட ஃப்ரண்ட் வியூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கிளைண்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான சட்டில் டிசைனில் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரியான டிசைன் ஃபார்மேட் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனில் பார்த்திங்கன்னா அங்கங்கே உட்டன் டைப் மாதிரியான ஒரு டைல் டிசைனும் நம்ம கொடுக்கலாம். இல்லைன்னா பெயிண்டிங்லேயுமே கூட நம்ம உட்டன் டைப் மாதிரியான டெக்ஸ்சர் பெயிண்டிங் வர மாதிரியான டிசைன் ஃபார்மேட்டும் கொடுத்துக்கலாம். நம்மளோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியான டிசைன் ஃபார்மேட்டில் நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அது போக லெஃப்ட் சைட்லேயுமே நேச்சுரல் ஸ்டோன்ஸ் மாதிரியான ஒரு காம்பினேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அது கூட அவங்களால முடிஞ்ச நேச்சுரல் ஸ்டோன்ஸ் ஆப்ஷன் கொடுக்கலாம். இல்லைனா பெயிண்டிங்ஸ்லேயே நிறைய பேர் இப்போ அந்த மாதிரியான டிசைன் ஃபார்மேட்டும் கொண்டு வராங்க. நம்மளோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லிக்கு தகுந்த மாதிரியான டிசைன் ஃபார்மேட்டில் நம்ம கொடுக்கலாம். ஸோ நம்ம வீட்டோட சைஸ் கம்மியாக இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரியான டைமென்ஷனுக்கு பிளான் பண்ண அப்புறமேட்டு வீட்டுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷன், இன்டீரியர் டிசைன்ஸ் இது எல்லாத்துக்குமே காஸ்ட் அதிகமாக ஆகும்னு யோசிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு ஆப்ஷன் அட்லீஸ்ட் விட்டு வைங்க. ஸோ லேட்டர் ஆன் உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அமௌண்ட் வரும்போது நீங்கள் அந்த சின்ன சின்ன ஆல்ட்ரேஷனும் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம லேட்டர் ஆன் வந்து இந்த டிசைன்லாம் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து ப்ராப்பராக என்னென்ன பிளான் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பிளான் அண்ட் எலிவேஷன் போட்டு வச்சிங்கன்னா லேட்டர் ஆன் இந்த மாதிரியான டிசைன் ஃபார்மேட்டில் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாவே நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கணும் இல்லையா? ஸோ அதனால் நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நிறைய மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அதில் இந்தந்த போர்ஷன்ஸ்லாம் நம்ம கொடுக்கலாமா வேண்டாம், இன்டீரியர்ஸ்க்கெலாம் நம்ம இப்பயே வந்து யோசிச்சுட்டு அதுக்கு செலவு பண்ண வேண்டாம்னு யோசிக்க தேவையில்ல. மேபி ஃப்யூச்சரில் உங்களுக்கு அமௌண்ட் வரும்போது நீங்கள் அதில் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை ரெடி பண்ணுறதுக்கோ இல்லை அப்பப்போ அப்டேட் ஆகிறதுக்கு கூட நம்ம ஒரு ஆப்ஷனுக்கு பிளான் பண்ணி வைக்கிறது தப்பே கிடையாது. ஸோ அதனால் அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இப்போது வீட்டோட ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா 20 அடி இருக்குது. ஸோ நம்மளுக்கு அகலம் வந்து ஓரளவுக்கு சின்ன சைஸ் தான். ஸோ அதில் என்ன பண்ணியிருக்கோம்னா பேரபெட் வால்லே அங்கங்கே சின்ன சின்னதான ப்ரொஜெக்ஷன், அப்புறம் அந்த ட்ராப் ஆஃப் ஆகிருக்கிற இடத்துல வந்து அங்கங்கே ஒரு கிராஸ் கட் காம்பினேஷன், அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஸ்டேர் கேஸ் போகிற இடத்துல வந்து ஒரு கிரில்லுக்கான ஆப்ஷன் தான் கொடுத்துருக்குறது. ஸோ கிரில் ஓப்பனிங்கோடு இருக்கும். அண்ட் மெயின் டோர் என்ட்ரன்ஸ் அது சுற்றியுமே ஒரு பிளெயினான வால்க்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அது போக காம்பவுண்ட் வாலில் லெஃப்ட் சைடில் இங்கே நேம் பிளேட் வச்சுக்கிற மாதிரியான டிசைன் ஃபார்மேட் கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து கேட்டுக்கான ஆப்ஷன் தான் கொடுத்துருக்குறது. ஸோ ரைட் சைடில் பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த காம்பவுண்டு ஃபுல்லாகவே கவர் பண்ணுற மாதிரி ஒரு 6 இன்ச் அளவுக்கான பிஞ்சு டிசைன் மாதிரி அவுட்டரில் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கு கீழே ஒரு சின்னதான பாக்ஸ் டைப் மாதிரியான காம்பினேஷன் கொடுத்து ஒரு கிராஸ் டிசைன் மாதிரி வந்து சென்டரில் ஒரு கலர் காம்பினேஷன்ஸில் மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் நடுவில் வந்து உடன் டைப் மாதிரியான செரா போர்டு கொடுத்தா இன்னும் கூட வீவ் நல்லாயிருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் ஃப்ரண்ட் வியூ இந்த பெட்ரூம் வியூவில் இருக்கிற அவுட் சைட் வியூவில் ரைட் சைடில் க்ரூ கொடுத்தாச்சு. அதுக்கு பக்கத்துலேயே அந்த உடன் டைப் மாதிரியான செரா போர்டு காம்பினேஷன் இல்லைனா டைல்ஸ் இல்லைனா டெக்ஸ்சர் பெயிண்டிங்
பெயிண்டிங் பண்ணிக்கலாம். மேலே ஒரு சின்ன சின்னதான பர்கோலா டிசைன் ரூஃப் லெவல்லே நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஓரளவுக்கான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். அது போக மேலே பார்த்தோம்னா ஒரு சின்னதான கிரில்லுக்கான ஆப்ஷன் ரைட் சைடில் கொடுத்துருக்கோம். அது போக லெஃப்ட் சைடில் இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்து அதுக்கு மேலேயுமே ஒரு சின்ன சின்னதான பாக்ஸ் பிஞ்சு ஒர்க் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரியான ஒரு 3-4 கலர்ஸ் வந்து காம்பினேஷனோட கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் பார்த்தோம்னா ஒரு கிராஸ் காம்பினேஷனில் இருக்கிற மாதிரி எல்லோ கலர் பெயிண்டிங் வர மாதிரி ஜஸ்ட் பெயிண்ட் மட்டும் நம்ம டபுள் ஷேட் மாதிரி கலர் கொடுக்குற மாதிரியான ஒரு டிசைன் ஃபார்மேட்டில் தான் கொடுத்துருக்குறது. ஸோ இதுதான் கம்ப்ளீட்டான வீட்டோட ஃப்ரண்ட் வியூ. ஸோ சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதான ஆல்ட்ரேஷன் பண்ணி பார்ட்டிஷன் பண்ணி அதுலேயுமே குட்டி குட்டியாக டிசைன்ஸ் கொடுத்துக்கலாம். அடுத்ததாக வீட்டோட 3D வியூ வந்து கம்ப்ளீட்டாக காட்டிடுறேன். ஸோ இது பார்த்தோம்னா வீட்டில் வந்து நம்மளுக்கு ரூஃப் லெவல் மட்டும் கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற போர்ஷன்ஸ்க்கு நம்மளுக்கு வியூ எப்படி தெரியுன்றதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியாலேருந்து எப்படி தெரியும் வியூவு, அதோட ஸ்டேர்கேஸ் வியூவு அண்ட் இந்த பக்கம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய விண்டோக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ வீட்டுக்கு பேக் சைடில் பார்த்தோம்னா நம்மளுக்கு 2 விண்டோக்கான ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து கிச்சன் விண்டோ அண்ட் இன்னொன்று வந்து லிவிங் ஹால்லே இருக்கிற ஒரு விண்டோக்கான ஆப்ஷன் தான் காட்டியிருக்கிறது. அது போக நம்ம ஆல்ரவுண்ட் ஸோ எப்படி விண்டோஸ் இருக்குன்றத ஒரு வியூ காட்டிடுறேன் பாருங்கள். ஸோ இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்மளுக்கு 2 விண்டோக்கான ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பெட்ரூமோட விண்டோ, அது போக வந்து பாத்ரூமோட 2x2 உள்ள ஒரு விண்டோக்கான ஆப்ஷன் தான் இந்த சைடும் காட்டியிருக்கோம். ஸோ வீட்டோ வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஆல்ரவுண்டோட வியூவை வந்து நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அது போக வந்து ஃபுல்லாகவே செட்பேக்கான ஏரியா இருக்கிறதுனால அதுவுமே வந்து நான் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் அதை வந்து செப்பரேட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ வீட்டோட ஃப்ரண்ட் வியூவிலேருந்து நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து காம்பவுண்ட் நான் ஆல்ரெடி எலிவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் காம்பவுண்ட் தெரியும் அண்ட் பெட்ரூமோட விண்டோக்கான ஆப்ஷன் தெரியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான டிசைன் ஃபார்மேட் தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறது. ஸ்டேர்கேஸ் வந்து நம்ம ஃபுல்லாகவே அவுட்டர் வியூவில் கொடுக்காம இந்த குட்டியான பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, 2 வீலர் பார்க் பண்ணுற இடத்துலேயே வந்து நம்ம இந்த ஸ்டேர்கேஸ்க்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அந்த ஸ்டேர்கேஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி லேண்டிங்லேயே வந்து ஒரு கிராஸ் ஸ்டெப் வர மாதிரியான ஒரு டிசைன் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டேர்கேஸ் கீழே நம்ம சும்மா சேர் ஆப்ஷன் ஏதாச்சும் கொடுத்துக்கலாம், இல்லைனா பூச்செடி வச்சுக்கலாம், இல்லைனா கேஸ் சிலிண்டர் ஏதாச்சும் ஆப்ஷன் வேணுன்னா கூட நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கூட பிளான் பண்ணி அந்த இடத்த வந்து நம்ம கவர் அப் பண்ணிக்கலாம். ஸோ மெயின் டோர் என்ட்ரன்ஸ் பார்த்தோம்னா ரோடு பார்த்த வியூ மாதிரியே இருக்கிற இடத்துலேருந்து மெயின் டோர் என்ட்ரன்ஸ்க்கான வியூ இருக்குது. ஸோ இப்போது நெக்ஸ்ட் உள்ளே என்ட்ராகி பார்க்கலாம். ஸோ வீட்டோட வியூ எப்படி இருக்குன்னு கம்ப்ளீட்டாக ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தோம்னா என்ட்ரன்ஸில் பார்த்தோம்னா நம்மளுக்கு மெயின் டோர் என்ட்ரு ஆனோன்மே இதுதான் லிவிங் ஹாலுங்க. லிவிங் ஹாலில் 2 விண்டோக்கான ஆப்ஷன் இருக்குது. நல்லாவே கிராஸ் வென்டிலேஷனை ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் கொடுத்து அந்த லெஃப்ட் கார்னரில் வந்து டிவி கேபினெட்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். 2 சைட்லையுமே தாராளமான சோஃபா வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெயின் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற ஸ்பேஸில் வந்து இந்த சோஃபா ஃபிக்ஸ் பண்ணால் கரெக்டான ஒரு ஸ்பேஸாக இருக்கும். ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம ரைட் சைடு எடுத்தோம்னா கிச்சனுக்கான ஆப்ஷன் இருக்குது. நல்லாவே ஸ்பேஷியஸான ஒரு ஹெல் டைப் கிச்சன் தான். ஸோ சிங்க்குக்கான ஆப்ஷன் அண்ட் கேஸ் ஸ்டவ்க்கான ஆப்ஷன் எப்படி இருக்குமோ அதோட வியூ காட்டியிருக்கேன். நம்மளோட சைஸுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பேஸுமே ப்ராப்பராக பிளான் பண்ணோம்னா இன்னும் கூட வியூ பார்க்குறதுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம என்ட்ரு ஆனோம்னா கிச்சனோட வியூ தான். ஸோ கிச்சனில் வந்து கேஸ் ஸ்டவ் பொசிஷனும் காட்டியிருக்கேன், சிங்கோட பொசிஷனும் காட்டியிருக்கேன். நம்மளுக்கு அதுக்கு மிஸ் மேட்ச் பண்ணணும் இல்லை சேஞ்சஸ் பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரியும் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பக்கம் ரைட் சைடில் விண்டோக்கான ஆப்ஷன் வேண்டான்னு கிளைண்ட் கேட்டிருக்கனால நம்ம ஸ்ட்ரைட்டாக மட்டும் ஒரே ஒரு விண்டோக்கான ஆப்ஷன் மட்டும் கிச்சனில் கொடுத்துருக்கோம். கிச்சனில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹெல் டைப் ஸ்லாப் கொடுத்திங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்குமே ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ முடிஞ்சால் ஃப்ரிட்ஜ் பாயிண்ட்டுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு அங்கே கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா, இடம் இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜுக்கான ஆப்ஷனுமே வந்து கிச்சன்லேயே கொடுத்துட்டிங்கன்னா இன்னும் கூட பெட்டரான ஒரு ஃபீலாக இருக்கும். ஸோ அடிக்கடி நம்ம லிவிங் ஹாலுக்கு வர வேண்டிய ஒரு அவசியம் இல்லாமல் இருக்கும். கிச்சனுக்கு பக்கத்துலேயே பார்த்தோம்னா ஒரு காமன் டாய்லெட்டுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து வெஸ்டர்ன் டைப் மாதிரியான கமோடுக்கான ஆப்ஷன் கொடுத்து 2x2ன்ற விண்டோ சைஸ் தான் கொடுத்துருக்கிறது. ஸோ இந்த பக்கத்துலேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு டோர் ரைட் சைடில் ஓப்பன் ஆகிருக்கும். லெஃப்ட் சைடில் வேணால் ஒரு வாஷ் பேசனுக்கான பாயிண்ட்டை கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து டேரெக்டாக நம்மளுக்கு லிவிங் ஹால்லேருந்து காமன் டாய்லெட்டுக்கான ஆப்ஷன் இருக்கும். அந்த டாய்லெட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தோம்னா நம்மளுக்கு பெட்ரூம்க்கான ஒரு வியூ தான். ஸோ பெட்ரூமோட டோருமே நம்மளுக்கு இந்த பக்கத்துலேருந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லிவிங் ஹால்லேருந்து பெட்ரூமோட டோர் வியூ இப்படி தான் இருக்கும். ஸோ பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய பெட்ரூம்க்கான ஒரு வியூ தான். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு கிங் சைஸ் பெட்டுக்கான ஆப்ஷனே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஒரு வார்ட்ரோப்க்கான வியூவுமே கம்ப்ளீட்டாக கொடுத்துடலாம். அது போக 2 பக்கமே கிராஸ் வென்டிலேஷன் ஃபாலோ பண்ணுற மாதிரி 2 விண்டோக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். நம்ம வார்ட்ரோப் போர்ஷன் விட்டுட்டு மீதி இருக்கிற போர்ஷனில் வந்து நம்ம சின்னதான விண்டோ போர்ஷன் கொடுத்தா கூட ரோடு வியூ பார்க்குறதுக்கு இன்னும் கூட பெட்டராக இருக்கும், இன்னும் கூட ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெட்ரூம்
பெட்ரூமில் 2 விண்டோக்கான ஆப்ஷன் கொடுங்க. கிராஸ் வென்டிலேஷனுக்கு நல்லாவே வெளிச்சமாகவும் இருக்கும், காத்தோட்டமாகவும் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். ஸோ வீட்டோட சைஸ் இது தாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக இதோட வியூ எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராச்சும் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.